ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனி அஸ்மத்குரோர் பகவதோ தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. 61வது வாக்கியம். அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே, அத்வைத்தம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே, அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே, அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரி ஆண்டானை போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. இப்போ 67வது வாக்கியம். அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. ரொம்ப அழகான வாக்கியம், ராமாயணத்திலேருந்து இது. மால்யவான் அவர் ராவணனோட தாய் சைட் தாத்தா, தட் இஸ் மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர். ராவணனோட தாத்தா அவர் தான் மால்யவான். அவர் தாத்தா மட்டும் இல்லை, ராவணனோட ராஜ்யத்தில் அவர் சீஃப் ஜஸ்டிஸாகவும் இருந்தார், ஸோ அட்வைசராகவும் இருந்தார். அவர் ராவணன் சீதாவை அபகரணம் பண்ணி கூட்டின்னு வந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே அவர் நொந்து போயிட்டார். ஏன்னா சீதா மாதா ராமரோட ஒய்ஃப் ஒன்று. ராமர் மகாபுருஷர். அந்த மாதிரி ஒரு மகாபுருஷரோட ஒய்ஃபை ராவணன் அபகரணம் பண்ணின்னு வந்தது அவருக்கு ரொம்ப சங்கடத்தை உருவாக்கித்து. அவர் ராவணன்கிட்ட நிறைய தடவை சொல்லி பார்த்தார். ஒரு தடவையும் சொல்லுவார். அவர் தாத்தாவாக நிறைய பர்சனலாகவும் சொல்லுவார், தர்பார்லையும் சொல்லுவார். ஸோ தர்பாரில் சொல்கிறச்சே அவர் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸாக ராஜாவுக்கு எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் அட்வைஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ அவர் சொல்லி பார்த்தார். ராமர் உத்தம புருஷன், அவர் புருஷோத்தமன். அந்த மாதிரி புருஷோத்தமன்கிட்ட சண்டை போடுறது சரியில்லை. அவர் எல்லா தேவர்களுமே கைகூப்பி வணங்குறவர் ராமர். அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டால் நீங்கள் தோற்றுருவீங்க அப்படின்னு ராவணன்கிட்ட சொல்கிறார். ராவணனுக்கு கோபம் வருது. நானாவது தோக்கிறதாவது, என்னதான் இருந்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன், அதனால் என்னை இந்த இதுலேருந்து பின்வாங்க சொல்லாதீங்கோ அப்படின்ட்டு அவர் கோர்ட்டில் அவர் சொல்கிறார். இந்த மாதிரி யாரும் இதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே விபீஷணர் நிறைய தடவை ராவணன்கிட்ட சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ராமர் உத்தமர், ராமரோட மனைவியை அபகரணம் பண்ணது சரியில்லைன்னெலாம் நிறைய தடவை சொல்லியிருக்கார். அப்போவே ராவணன் கேட்டதே கிடையாது. யார் சொன்னாலும் இந்த விஷயத்தில் மட்டும் ராவணன் கேட்டு ஒரு பதிலுமே சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஒரு கர்டன் ரைட்டாக அவரோட டிசிஷன் தான் சரின்ற மாதிரி இருந்துருக்கார் ராவணன். ஸோ சீதா மாதாவை அபகரணம் பண்ணதும் ரொம்ப தப்புன்னு மால்யவான் சொல்கிறார். அப்போவும் அவர் கேட்கறதில்ல. அவர் சொல்கிறார், நீ என்ன தான் பண்ணாலும் ராமர்கிட்டேருந்து நீ ஜெயிக்கவே மாட்ட அப்படின்ன உடனே ராவணனுக்கு கோவம் வந்துடுறது. உங்களுக்கு நீங்கள் ஜெலஸில் தான் சொல்கிறீங்க, நான் ஜெயிக்கக்கூடாதுன்ற அந்த ஜெலசியிலால் தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. சீதாவை நான் கூட்டின்னு வந்தது, சீதா அவ்வளோ அழகாக இருக்கான்ற அந்த ஜெலசினால் தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு அவர் திட்டுவார். ஸோ மால்யவானும் பாவம் நிறைய தடவை சொல்லி 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 பார்த்தாச்சு. என்ன தான் அனுகூலன் மால்யவான் ராவணனுக்கு சொன்னால் கூட ராவணன் அந்த பேச்சை எடுத்துக்கிறதாவே இல்லை. அந்த பேச்சை எடுத்துக்காததுனால, அனுகூலம்னா நம்ம ஒருத்தருக்கு நல்லது சொல்கிறத தான் நம்ம அனுகூலம்னு சொல்லுவோம். இப்போ குழந்தைகள்லாம் நிறைய தப்பு பண்ணும். தப்பு மீன்ஸ் என்ன? மண்ணில் விளையாடும், இல்லைன்னா தண்ணியில் விளையாடும். அப்போது அந்த குழந்தையோட தாய் என்ன சொல்லுவா? மண்ணில் விளையாடாத, சரங்கு வந்துடும், தண்ணியில் விளையாடாத, ஜலதோஷம் வந்துடும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாள். அதுக்கு அந்த குழந்தைக்கு கோவம் தான் வரும்.
ஏன்னா நம்ம விளையாடின்னு இருக்கிறது அம்மா வந்து விளையாட விட மாட்டேங்கிறாளே அப்படின்ற கோவம் அந்த குழந்தைக்கு தெரியாது. இந்த மாதிரி விளையாடுறதுனால நமக்கு வந்து பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும், கோல்டு வரும், ஜலதோஷம் பிடிக்கும், கையிலலாம் சரங்கு வரும் அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. அதனால அம்மா வந்து வில்லியாக மாறிடுவா அந்த குழந்தைக்கு அந்த டைமில். ஸோ அண்ட் குழந்தை என்ன நினைக்கும், அம்மா வந்து நம்மளை விளையாட விடமாட்டேங்கிறான்னு தான் நினைக்குமே தவிர, இல்லை நம்மளோட நன்மைக்காக தான் அம்மா இப்படி சொல்கிறான்றது குழந்தைக்கு தெரியாது. அந்த மாதிரி இதெல்லாம் அனுகூலம் சொல்கிறதுன்னு, குழந்தைகளுக்கு அனுகூலம் சொல்லி குழந்தைகளை வந்து நல்ல வழியில் நடத்துறதுன்றது தான் அம்மாவோட வேலை. அதே மாதிரி மால்யவான் வந்து ராவணனுக்கு அனுகூலம் சொல்லி, நல்லா நீ இந்த மாதிரி பண்ணாத ராவணா, உனக்கு தான் கஷ்டம், நீ தோற்றுருவ, இந்த யுத்தத்தில் நீ வந்து சாவை கூட எதிர்பார்க்கலாம், ஏன்னா ராமர் வந்து அவ்வளோ பராக்கிரமசாலி, அதெல்லாம் சொல்லியும் ராவணன் வந்து கேட்குறதாவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அனுகூலம், இவ்வளோ கைண்டாக ஒரு தாத்தாவாக இருந்தாலும், சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாலும், எந்த ரோல்லையுமே அவர் வந்து இதையே தான் சொல்லின்னு இருக்கார் ராவணன்ட்ட. ஆனால் ராவணன் வந்து அதை காதிலேயே வாங்கிக்கிறது இல்லை. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் ராவணன் வந்து மால்யவான் கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு என் மேலே பொறாமல், நீங்கள் வந்து நான் வின் பண்ணுறதை வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அதனால நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறேள் அப்படின்னு ஒரு இதுக்கும் மறுப்பு சொல்லிகிட்டே வந்து அவர் ராவணன் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உடனே ராமர் அதுக்குள்ளே பாலம் கட்ட ஆரம்பிச்சுடுறார். லங்கைக்கும் இந்தியாவுக்கும் லங்கைக்கும் பாரத தேசத்துக்கும் லங்கைக்கும் பாலம் கட்ட ஆரம்பிச்சுடுறார், ராமர் சேத்து பாலம். ஸோ அதை கட்ட ஆரம்பித்த உடனே அப்பவும் மால்யவான் வந்து சொல்கிறார் ராவணன்கிட்ட, இந்த பாரு, ராமர் வந்து பாலம் கட்ட ஆரம்பிச்சிட்டார், பாலம் கட்டி முடிச்சிட்டாருன்னா லங்கைக்கு வந்துடுவார், அப்போது வந்து உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாக ஆகிடும் ராவணா, நீ யோசிச்சு பாருன்ன உடனே அவர் உடனே சிரிக்கிறார். ராமர் என்ன பாலம் கட்டுறது, அவர் கூட இருக்கிறதெல்லாம் குரங்கு குட்டிகள், அந்த குரங்கு குட்டிகள்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராவணன் சிரிக்கிறான். அப்போ உடனே மால்யவான் சொல்கிறான், நீ இவ்வளோ லேசாக எடை போடாத ராமாவை, அவர் வந்து குரங்கு கிடையாது, அவர் வீர சூர ஹனுமான், அவர் ஹனுமானோட படையை வந்து நீ அவ்வளோ இதுவாக லேசாக எடை போடக்கூடாது, அவரோட பலனால் எல்லாமே இங்கே நம்ம டோட்டலாக நம்மளுக்கு எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிடும், நம்ம ஊரே டிஸ்ட்ராய் ஆகிடும், அந்த அளவுக்கு பலசாலி ஹனுமான், பராக்கிரமசாலி அவர், நீ அதனால் அவ்வளோ லேசாக எடை போடாத ராவணான்னு. ஆனாலும் ராவணன் கேட்குறதே இல்லை. ஆனால் பின் விளைவுகள் என்னாச்சு, ராவணன் வந்து தோற்று போய், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த யுத்தத்துலேயும் இறந்து போயிட்டார். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அனுகூலம் சொல்லியும் ராவணன் கேட்காதது ராவணனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது. அந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை வந்து ராமானுஜரிடம் சொல்கிறான். இந்த மாதிரி மால்யவான் வந்து எவ்வளோ அழகாக அனுகூலம் சொல்லி எவ்வளோ ராவணனுக்கு எவ்வளோ புரிய வச்சார், ஆனால் ராவணன் அதை ஏற்றுக்கலை. அந்த மாதிரி அடியாளும் யார் அனுகூலம் சொன்னாலும் இந்த அடியாளுக்கு வந்து புரிய மாட்டேங்கிறது. அடியாள் வந்து ஒரு மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் இருந்தால் என்ன, வயலில் இருந்தால் என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் நான் ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறானாம். ராமானுஜர் யோசிக்கிறார். இதெல்லாம் மால்யவானை வந்து ராமானுஜருக்கு நல்லா தெரியும். ஏன்னா லக்ஷ்மணனா மால்யவான் சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கார் ராவணனுக்கு. இன்ஃபேக்ட் அந்த யுத்த களத்திலேயே ராமர் வந்து ராவணனை எதிர்த்து யுத்த களத்தில் நின்றுருக்கும்போது அப்போ கூட மால்யவான் வந்து விடாமல் ராவணன்ட்ட சொன்னான், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல ராவணா, நீ வந்து அப்படியே ராமரோட ஃப்ரெண்டாக மாறிடும், அவர்கிட்ட ஃப்ரெண்டாக மாறி நீ வந்து சீதையை வந்து அவரோட அமைச்சு வச்சிரு, யுத்தத்துக்கெல்லாம் போகாத ராவணா அப்படின்னு சொல்லி பார்க்குறாராம். அப்போ கூட ராவணன் வந்து ஒத்துக்கிறதே இல்லையா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது இப்போ ராமானுஜராக இருக்கிற லக்ஷ்மணன். அதெல்லாம் பார்த்து எல்லாம் மால்யவன் எவ்வளோ ராவணனுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணி அனுகூலம் சொல்லிகிட்டு இருந்தா, ஆனால் ராவணன் கேட்கலையே அப்படின்றதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருதான் பெண் பிள்ளை சொல்கிறச்சே. ஸோ
இந்த விஷயம் அழகாக பெண் பிள்ளை சொல்கிறா. அனுகூலம், ஒருத்தர் அனுகூலம் சொல்கிறான்னா அந்த அனுகூலத்தை கேட்டு நடந்தால் நமக்கு நல்லது. ஆனால் அதை நம்ம எதிர்த்துட்டோன்னா நம்ம தான் வீல் பி த லூசர் இல்லையா? ஒருத்தர் அனுகூலம் சொல்கிறான்னா அதை ஏற்றுக்கணும். அதை தான் இந்த பெண் பிள்ளை அழகாக இந்த வாக்கியத்தில் சொல்கிறா. அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.